ஆண்டி, இல்ல ஆண்டி, இதுல எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் உன்னை எத்தனை தடவை தான் அடிக்கிறது, நீலாம் திருந்தவே மாட்டியா? வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கெட்டது சொல்லி கொடுக்காம இரு. மித்ரா, கொஞ்ச நாளா உன்னோட நடவடிக்கை எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்ல. இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்ட அமைதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னோட ஜாதகம் மட்டும்தான். எப்பவுமே உன்னோட ஜாதகம் உனக்கு சாதகமா இருக்கும்னு நினைச்சிடாத. எல்லை மீறி நடந்துக்கிட்டா நான் தேர்ந்தெடுத்த பொண்ணா இருந்தாலும் உன்னை வேண்டான்னு ஒதுக்கி தள்ள நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். பார்வதி, அம்மா, இந்த உமாவை நீ வீட்டுக்குள்ள சேர்க்கும் போது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இவளை மன்னிக்கிறது உனக்கு தான் கெடுதலா முடியும்னு சொன்னேன்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ. சரிங்கம்மா. மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இவனு பணத்துக்கு ஆசைப்பட்டு இனிமேலாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. கடைசியில எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஜோசியர் சொன்னபடி அந்த தடையா நமக்கு கிடைச்சது. அதனால பார்வதி தலை உருளுன்னு பார்த்தா உருண்டது உங்க தலையா போச்சு மித்ராக்கா. ஏய்,
நீ என்ன இப்ப மித்ராவுக்காக அனுதாபப்படுறியா இல்ல இதான் சாக்குன்னு அவளை கிண்டல் பண்றியா? ஐயோ அத்தை, நான் போய் மித்ராக்கா கிண்டல் பண்ணுவேனா? நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா போச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு அகிலாண்டேஸ்வரி கிட்ட ஆதியும் சமையல்காரியும் நல்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க. இனிமே அவங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கிருந்தான் வந்தானோ தெரியல இந்த கப்பு கடைக்காரன். வந்து ஒரு லாரி மண்ணை என் சந்தோஷத்துல அள்ளி கூட்டிட்டு போயிட்டான். மித்ரா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், நீ தப்பா நினைக்க கூடாது. என்ன ஆண்டி கேட்க போறீங்க? அந்த கடைக்காரன் சொன்னது உண்மையா? அந்த கப்பை ஆர்டர் பண்ணது நான் தானான்னு கேட்க போறீங்களா? ரொம்ப ஷார்ப் தானே. நான் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிருந்தா அந்த பிளான நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பனா? அதுவும் கரெக்ட் தான். ஏன் மித்ரா, அந்த கடைக்காரன் இங்க வந்து சொன்னதெல்லாம் ஆதி அவனுக்கு சொல்லி கொடுத்து சொன்னானே வச்சுக்கலாம். ஆனா அவன் ப்ளே பண்ணி காமிச்சான் பாத்தியா ஒரு ஆடியோ. அந்த ஆடியோல கேட்டது உன் குரல் மாதிரியே இருந்ததே. அதுலதான் நான் கொஞ்சம் குழப்பமாயிட்டேன். ஆமா மித்ராக்கா, அந்த ஆடியோல இருந்தது உங்க குரல் தானே? என் குரல் தான். ஆனா நான் அத பேசவே இல்ல. என்ன மாதிரி யாரோ குரல் மாத்தி பேசிருக்காங்க. உன்ன மாதிரி குரல் மாத்தி பேசிருக்காங்களா? ஆமா ஆண்டி, நான் இதுக்கு முன்னாடி அந்த கடைக்காரனை பார்த்ததே இல்ல. அவன் போன் நம்பர் கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனுக்கு போன் பண்ணிருக்க முடியும்? ஆதி நல்ல பக்காவா பிளான் பண்ணி உன்னை அகிலாண்டேஸ்வரி கிட்ட மாட்டி விட்டா மித்ரா. ஆமா ஆண்டி, ஆனா ஆதி இந்த பிளானை எப்ப போட்டான்னு தெரியலையே. இதுல யோசிக்க என்ன இருக்கு? சமையல்காரி தான் வந்தால, அவ கப்ப பாத்துட்டு போய் ஆதிக்கு போன் பண்ணி சொல்லிருப்பா. ஆதி உடனே உஷாராயி அந்த கப்பு கடைக்காரனுக்கு போன் பண்ணி எல்லா பிளானையும் விளக்கியிருப்பான். அவ்வளவுதான். சூப்பர் அத்தை, நீங்கெல்லாம் சிபிஐல இருக்க வேண்டிய ஆளு. என்ன நடந்திருக்கும்னு சூப்பரா ஸ்கெட்ச் போட்டு சொல்றீங்க. இதுக்கெல்லாம் சிபிஐ மூளை தேவையில்லடி, சாதாரண மூளையே போதும். அத கொஞ்சம் உபயோகப்படுத்தி யோசிச்சாலே எல்லாம் தெரிய வந்துரும். உனக்கு இங்க அதெல்லாம் இருக்கு? உன் மூளையெல்லாம் எப்ப பார்த்தாலும் எதை திங்கலாங்கிறத பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கு. கிடைச்ச அருமையான வாய்ப்பு மிஸ் ஆயிருச்சு ஆண்டி. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஏன் மித்ரா டென்ஷன் ஆகுற? அந்த சமையல்காரிக்கு நேரம் நல்லா இருக்கு, அத அவ பக்கம் காத்து வீசிட்டு இருக்கு. அப்படியே இருக்காது, அந்த காத்து ஒரு நாள் நம்ம பக்கமும் வீசும். அது வரைக்கும் நம்ம சோர்ந்து போயிடாம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். வேலையை முடிச்சிட்டோம் போல இருக்கா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் செந்தில். நான் உங்களுக்கு கொடுத்த வேலை எந்த லெவல்ல இருக்கு? அத சொல்றதுக்காக தான் மேடம் உங்களுக்கு கால் பண்ணேன். நல்ல தகவலா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன் செந்தில். நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல தகவல் தான் மேடம். நீங்க சொன்ன மாதிரி பால் பவுடர்ல கலப்படம் பண்ணி அந்த கலப்பட பால் பவுடர் பாக்கெட் மொத்தத்தையும் கரூர் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிட்டேன் மேடம். சூப்பர் செந்தில். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வேலையை வெற்றிகரமா முடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மேடம் நான் பைக்லயே போறது? நீங்க சொன்ன மாதிரி வில்லா வீட்டுக்கு சொகுசு கார்ல சீக்கிரம் போக வேண்டாமா? அதுக்காக தான் நீங்க சொன்ன வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிச்சேன் மேடம். நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு சொல்லாம சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது செந்தில். ஐயோ மேடம், நான் அந்த மீனிங்ல சொல்லல மேடம். இட்ஸ் ஓகே செந்தில். நீங்க எந்த மீனிங்ல சொல்லியிருந்தாலும் அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த அகிலாண்டேஸ்வரிய தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு புளியர் சுழி போட்டு கொடுத்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். தேங்க்யூ மேடம். மேடம், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல மேடம்? பயப்படாதீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நான் அப்படியெல்லாம் உங்களை பிரச்சனையில விட்டுட்டு ஒதுங்க மாட்டேன். தேங்க்ஸ் மேடம். ஓகே, நீங்க நேர்ல வந்து மீதி பணத்தை வாங்கிட்டு போங்க.
ஓகே மேடம். அகிலாண்டேஸ்வரி, நான் இப்ப கையில் எடுத்திருக்கிறது குழந்தைங்களோட இஷ்யூ. ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அதனால உன் பேர் டேமேஜ் ஆக போறது நிச்சயம். இந்த கேஸ்ல நான் ஒரு நாளாவது உன்னை லாக்அப்ல வைக்காம விட மாட்டேன். இந்த நேரத்துல இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்னு தெரியலையே. பணம் கேட்பானா இல்ல ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பானான்னு தெரியலையே. அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? அட்டன் பண்ணுவோம். இல்லைன்னா அவன் அகிலாவுக்கும் ஆதிக்கும் ஆதாரத்தை அனுப்பி வச்சாலும் அனுப்பி வச்சிருவான். ஹலோ. என்ன மித்ரா, காலை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு காலை அட்டன் பண்ணாம விட்டா நான் ஆதாரத்தை அகிலாண்டேஸ்வரிக்கோ இல்ல ஆதிக்கோ அனுப்பிச்சு வச்சுட்டா என்ன பண்றதுன்னு பயந்து போய் அட்டன் பண்ணியா மித்ரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து ஃபோன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப நீ எதுக்காக ஃபோன் பண்ண? சொல்றேன். காப்பி கப்ப வச்சு பார்வதியோட தலைய உருட்ட பிளான் போட்டீங்கல்ல, ஆமா. யார் நீ? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏய் சிரிக்காத. என் உடம்புல பத்துக்கிட்டு எரியுது. யார் நீ? இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் கடவுளும் ஒண்ணு. எனக்கு தெரியாம எதுவும் நீ பண்ண முடியாது மித்ரா. இப்ப எதுக்காக நீ ஃபோன் பண்ண? தடைய கிடைக்கும் தலை உருளுன்னு ஜோசியர் சொன்னது பார்வதிக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான் மித்ரா. ஜோசியர் விஷயம் உனக்கும் தெரியுமா? நான் இப்பதான் சொன்னேன்ல மித்ரா, நானும் கடவுளும் ஒண்ணுன்னு. எனக்கு தெரியாது எதுவும் இருக்காதுன்னு. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு உன்னை பத்தின ஆதாரத்தை, நீ யாரு எப்படிப்பட்டவங்கிற தடயத்தை அகிலாண்டேஸ்வரியோட போனுக்கு அனுப்பி வைக்க போற மித்ரா. வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணிராத. நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். அகிலா போனுக்கு மட்டும் நீ எதையும் அனுப்பிடாத ப்ளீஸ். பார்வதி விஷயத்துல நீ தலையிடாதன்னு உன் கால்ல சூடு வச்சு சொல்லியும் நீ கேட்கல. அதனால எனக்கு வேற வழி தெரியல மித்ரா. நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு அகிலாண்டேஸ்வரியோட கைக்கு உன்னை பத்தின தடைய கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி உன் தலைய உருட்ட போறது கன்ஃபார்ம். உன்கிட்ட கேஞ்சி கேட்டுக்கிறேன். அகிலா போனுக்கு தயவு செஞ்சு எதையும் அனுப்பிடாத. இனிமே நீ சொல்றது எதுவா இருந்தாலும் நான் கேக்குறேன் ப்ளீஸ். என் கோர்ட்ல தீர்ப்பு சொன்னா சொன்னதுதான். அதுக்கு மறுபரிசீலனையும் கிடையாது, மேல்முறையீடும் கிடையாது. காலையில 10 மணிக்கு ரெடி ஆயிரும் மித்ரா. உன் தலை உருள போகுது. ஹலோ ஹலோ ஹலோ. அவன் சொன்ன மாதிரி செஞ்சிருவானே. இப்ப என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. நந்தினிக்கு கால் பண்ணி சொல்லலாமா? வேண்டாம், முதல்ல வனஜா ஆண்டி கிட்ட சொல்லுவோம். சொல்றேன். அந்த சமையல்காரிக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு. அதான் அவளுக்கு எதிரா தடையும் கிடைச்சு கூட அவ தலை உருளாம பாவம் இந்த மித்ரா தலை உருண்டுகிட்டு இருக்கு. கடவுளே கடவுளே, இந்த பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி அகிலாண்டேஸ்வரி கிட்ட மித்ரா ஆண்டி. என்ன மித்ரா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? அந்த பிளாக்மெயிலர் என்ன ரொம்ப பாடப்படுத்துறா ஆண்டி. பிளாக்மெயிலரா? என்ன ஆச்சு? விவரமா சொல்லு. தடையும் கிடைக்கும் தலை உருளுன்னு சொன்னது அது பார்வதிக்கு இல்ல உனக்குன்னு சொல்லி போன் பண்றா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவ உன்னை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்றா போல இருக்கு மித்ரா.
ஆமா ஆண்டி, எனக்கும் அப்படிதான் தோணுது. தடையும் கிடைக்கும் தலை உருளுன்னு சொன்னது அது பார்வதிக்கு இல்ல, அது எனக்குன்னு வேற சொல்லியிருக்கான். என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ஆண்டி. மித்ரா, நீ பயப்படணுங்கிறதுக்காக தான் அவன் ஏதோ ஒன்னு சொல்லி உன்னை பயமுறுத்திட்டு இருக்கான். நீ ரிலாக்ஸா இரு. அவன் சும்மா பயமுறுத்தல ஆண்டி, அகிலா பேரை சொல்லி பயமுறுத்துறான். அகிலா பேரை சொல்லி பயமுறுத்துறானா? ஆமா ஆண்டி, நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு என்ன பத்தின தடயத்தையும் ஆதாரத்தையும் அகிலா செல்லுக்கு அனுப்ப போறதா சொல்லியிருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஆண்டி. அப்படி என்னதான் ஆதாரத்தை அனுப்ப போறானா? ஏதாவது சொன்னானா? அதுல எதுவுமே சொல்லல ஆண்டி. என்ன மித்ரா இது? அந்த பிளாக்மெயிலர் யாரு? எங்க இருக்கான்? அவனுக்கு எப்படி நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் அப் டு டேட் தெரியுது? இது எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. அவனை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அவனை கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல ஆண்டி. அகிலாவோட மொபைலுக்கு ஆதாரத்தை அனுப்பாம இருக்கணும். அதை எப்படி தடுக்கிறது? அத பத்தி யோசிப்போமே. மித்ரா, அவன் அகிலா பக்கத்துல அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான். பயப்படாத. எப்படி ஆண்டி சொல்றீங்க? அவன் அகிலா பக்கத்துல போனான்னா கேம் ஓவர். அவனை பொறுத்த வரைக்கும் உன்னை டென்ஷன் பண்றதுதான் அவனோட மோட்டிவேஷன். ஏற்கனவே உன்னை பயமுறுத்தி பணம் வாங்கியிருக்கான்ல, மறுபடியும் உன்கிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக தான் இப்படி பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். மத்தபடி அவன் அகிலா கிட்டயும் போக மாட்டான், எந்த ஆதாரத்தையும் அனுப்ப மாட்டான். நீ டென்ஷன் ஆகாம போய் நிம்மதியா தூங்கு. போ. ஓகே ஆண்டி, குட் நைட். ம். ம். யார் அந்த பிளாக்மெயிலர்? கண்டிப்பா இது அந்த ஆதி வேலையாதான் இருக்கணும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி எப்படியோ அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். எனக்கு ஒரு சந்தேகம் மாமா. சந்தேகம் மட்டும் இல்ல, குழப்பமாவும் இருக்கு. என்னை கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த கப்பை வாங்கி கொடுத்தது நீங்க. ஆனா கடைக்காரன் எதுக்காக மித்ரா தான் கடைக்கு வந்து கப்பை ஆர்டர் பண்ணாங்கன்னு அம்மா கிட்ட சொன்னா? கடைக்காரன் கிட்ட அப்படி சொல்ல சொன்னதே நான் தான். என்ன மாமா சொல்றீங்க? நீங்க கடைக்காரன் கிட்ட எப்ப போன் பண்ணி சொன்னீங்க? அம்மா போன் பண்ணி உங்களை வீட்டுக்கு வர சொல்லி நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு கப்ப விஷயமே தெரியும். அதுக்கு முன்னாடி எப்ப கடைக்காரன் கிட்ட பேசுனீங்க? காலையில நான் கேட்காமலே உமா என் ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு வந்தா. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு திட்டினேன். அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால காஃபியை சிப் பண்ணேன். அதுக்குள்ள அந்த கப்பை கையில் எடுத்து பார்த்துட்டா. அப்போ உமாவை திட்டி கப்பை அங்கேயே வச்சுட்டு வெளியே போன அனுப்பிச்சிட்டேன். அப்போ நான் இந்த மாதிரி எதுனா நடக்கும்னு கெஸ் பண்ணேன். ஆஃபீஸில் நான் மீட்டிங்கில் இருக்கும்போது அம்மா கால் பண்ணி எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, உடனே மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வான்னு அவங்க கோமா சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த கப் விஷயமா தான் இருக்கும். அதான் நான் வீட்டுக்கு வர வழியிலேயே அந்த கிஃப்ட் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி என் பிளானை சொல்லிட்டேன். அவனு சொன்ன மாதிரி பண்ணிட்டான். இப்போ உன் குழப்பம்லாம் தீர்ந்துருச்சா? வனஜாமா கையில கப்ப பார்த்ததும் நான் பதறி போய் உங்களுக்கு தான் மாமா முதல்ல போன் பண்ணேன். ஆனா உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தவிச்சு போயிருந்தப்போ வனஜாமா பிளான் போட்டு அம்மா கிட்ட மாட்டி விட்டாங்க. நான் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டது கூட கவலைப்படல. ஆனா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, அம்மாவை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தான் கவலையா இருந்த மாமா. ஆனா எப்படியோ நிலைமைய சமாளிச்சிட்டீங்க. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் மாமா. என்ன சந்தேகம்? மித்ராவோட வயசை அந்த கடைக்காரன் அவன் ஃபோனில் ஆதாரமாக ப்ளே பண்ணானே, அது எப்படின்னு தானே உனக்கு தெரியணும். கரெக்டா சொன்னீங்க மாமா. அதே சந்தேகம் தான். மித்ரா குரல் எப்படி கடைக்காரன் போன்ல, அதுவும் கப்ப பத்தி பேசிருக்காங்க? அதுவும் என் ஏற்பாடு தான். என்ன மாமா சொல்றீங்க? ஃபோனில் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அது மூலியமா யார் குரல் வேணுமோ அவங்க குரல் மாதிரியே மாற்றிட்டு நமக்கு என்ன வேணாலும் பேசிக்கலாம். மம்முட்டி சார் நயன்தாரா ஆக்ட் பண்ண ஒரு மலையாள படத்தில் கூட இதான் கான்செப்ட். வாசுக்கின் தமிழில் கூட டப் பண்ணி வந்துச்சு. அந்த மாதிரி தான் இதுவும். மித்ரா வாய்ஸை ரெடி பண்ணி கடைக்காரங்கிட்ட கொடுத்து அம்மா கிட்ட ப்ளே பண்ணி காட்ட சொன்னேன். என்னாச்சு? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் கவலையா இருக்க? என்னதான் இருந்தாலும் நான் அம்மாவை ஏமாத்திட்டு தானே இருக்கேன் மாமா. இன்னும் எத்தனை நாளைக்கு அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்க முடியும்? எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு வேற வழி தெரியல.
இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். அப்படி ஒரு நாள் கண்டிப்பா வரும். கவலைப்படாத. அந்த நாள் சீக்கிரமா வரணும். அந்த நாளுக்காக தான் மாமா நான் காத்துட்டு இருக்கேன்.